பரமேஸ்வராய நமः. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமः. பாக்யாதிபதி தனாதிபதி இவர்களுடைய இணைவு 3ஆம் பாவத்தில் அமரும் பொழுதும் அவரோடு உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் இணையும் பொழுதும் இன்னும் அபரிமிதமான லாபத்தை சந்திக்க காத்திருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 29ஆம் தேதி முதல் தை மாதம் 6ஆம் தேதி வரை 14/1/2024 முதல் 20/1/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வியாழக்கிழமை வரை அமர்ந்திருப்பார். அதன் பிறகு 3ஆம் இடத்திற்கு சென்று விடுவார், தனுசு ராசிக்கு சென்று விடுவார். தனுசு ராசியில் புத பகவானும் அவரோடு செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கின்றார்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே திங்கட்கிழமை முதல், அதாவது மகர மாதம் துவக்கம், தை மாதம் துவக்கத்தில் இருந்து லாபாதிபதியாகிய சூரிய பகவான் 4ஆம் இடத்திற்கு வரும்பொழுது இன்னும் அதிக லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. பஞ்சமஸ்தானத்திலே சனி பகவானும், 6ஆம் இடத்திலே ராகு பகவானும், 7ஆம் இடத்திலே குரு பகவானும், 12ஆம் இடத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். நண்பர்களே, ஜீவனாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 5, 6, 7, 8 ஆகிய இடங்களில் இந்த வாரத்தில் பயணிக்க காத்திருக்கின்றார். இது ஒரு யோகத்தை கொடுக்குற மாதிரி வாய்ப்புகள் உண்டு. நாளும் கோளும் நம்மை வழி நடத்தும். அதன்படி ஒவ்வொரு நாளும் நமக்கு சுபமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய 14/1/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அன்று போகி பண்டிகை. திதி வளர்பறையில் வரக்கூடிய திருதியை திதி பகல் 12 மணி வரையும், அதன் பிறகு சதுர்த்தி திதியும். நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மதியம் 3 மணி வரை அவிட்ட நட்சத்திரமும், அதன் பிறகு சதய நட்சத்திரமும் வருகிறது. அதாவது 10ஆம் இடத்தை அவர் தன் பாவத்துக்கு 8ல் அமர்ந்திருந்தாலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்றனால நல்ல அபரிமிதமான லாபத்தை சந்திக்கக்கூடிய நாளாக அங்கே அந்த தினம்லாம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. அடுத்தபடியாக திங்கட்கிழமை, அதாவது 15/1/2024 மகர மாதத்தின் துவக்கம், தை மாதத்தின் துவக்க நாள். முதல் சொன்னமாய் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரர்களுக்கும், குறிப்பாக துளாராசி அன்பர்களுக்கு நல்ல யோகத்தை பெறக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதத்தில் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா தை மாதம் 1ஆம் தேதி தை பொங்கல், அதே மாதிரி தமிழர் திருநாள். திதி உங்களுக்கு பகல் 10 மணி வரை சதுர்த்தி திதியும், அதன் பிறகு பஞ்சமி திதியும் வருகிறது. மதியம் 1 மணி வரை சதய நட்சத்திரமும், அதன் பிறகு பூரட்டாய நட்சத்திரம் வருகிறது. அன்றைய தினம் கரிநாள். அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை, அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 16/1/2024 திதி வளர்பறையில் வரக்கூடிய சஷ்டி திதி. 11:30 மணி வரை பூரட்டாய நட்சத்திரம், அதன் பிறகு உத்திரட்டாய நட்சத்திரம். அன்றைய தினம் மாட்டுப் பொங்கல், அன்றைய தினம் திருவள்ளுவர் தினம். அடுத்தபடியாக புதன்கிழமை அன்னைக்கு 17/1/2024 புதன்கிழமை அன்னைக்கு அன்றைய தினம் சப்தமி திதி, வளர்பறையில் வரக்கூடிய சப்தமி திதி வருகிறது. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். அன்று மரண யோகம், அன்று காணும் பொங்கல். அடுத்தபடியாக வியாழக்கிழமை அஷ்டமி திதி வருகிறது. வளர்பறையில் வரக்கூடிய அஷ்டமி திதி. நட்சத்திரம் அசுப நட்சத்திரம். அது யோகமான நாள் தான், அது அமிர்த யோகம் கூடிய நாளுங்கள அந்த நாள் நல்லா இருக்குது. அடுத்ததாக வெள்ளிக்கிழமை 19/1/2024 இந்த வாரத்தின் ஒரு அருமையான நாள் அப்படின்னு சொன்னால் அந்த வெள்ளிக்கிழமை தான். அந்த வெள்ளிக்கிழமை என்று சுப நாள், பரணி நட்சத்திரம் வருகிறது. திதியை பொறுத்தளவுக்கு நவமி திதி, வளர்பறை நவமி திதி வருகிறது, யோகமான நாள். அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு 20/1/2024 சனிக்கிழமை. திதியை பொறுத்த மட்டுக்கு அன்று தசமி திதி வருகிறது. நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். அமிர்த யோகம் கூடிய ஒரு சுப நாளாக அமைய காத்திருக்கிறது. அன்றாலே தை மாதத்தில் 1, 2, 3 தேதிகள், அதாவது தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், அந்த 3 நாளும் கரிநாள். இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். துளாராசி என்பதே உங்கள் ராசிக்கு பண பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க காரணத்தினால, அவரோடு உங்களுடைய ராசிநாதனம் அமரக்கூடிய காரணத்தினால பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு.
பொதுவாக வந்து இந்த குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கங்க. அதுமாதிரி இந்த வராக்கடன் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நடந்துங்க. இஎம்ஐ வட்டி கட்டுற நிகழ்ச்சி இதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிட்டிங்கனாலே இந்த வாரம் உங்களுக்கு பண பொருளாதாரம் நன்றாக இருக்கும். தேவையில்லாமல் நான் ஏதாவது ஒரு செய்கிறேன்னு சொல்லி மாட்டிக்காதீங்க. அது மட்டும்தான் இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி பண பொருளாதாரம் நன்றாக இருக்கும். தன வாக்கு குடும்பஸ்தானம் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பாக்கியாதிபதியாகிய புத பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் உங்கள் ராசிநாதன் போய் 3ஆம் இடத்துல சேர்றதும் நல்ல யோகத்தை தான் கொடுக்கும். அதனால் பணப்பொருளாதாரம் புழங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான வாரம். ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதியாகிய சந்திரபான் உங்களுக்கு 5, 6, 7 இடங்களில் அமரும் பொழுது உங்களுக்கு நல்ல லாபத்தை தரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதுலேயும் குறிப்பாக வந்து ஆடை ஆபரணங்கள் கலைத்துறை மற்றும் வந்து விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வந்து ஒரு நல்ல சுப செய்திகளும் சுப பலன்களும் யோகங்களும் லாபங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் துவக்கத்தில் 3 நாட்கள் விடுமுறை அப்படிங்கிறனால அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் ஜாஸ்தியாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிட்டாலே இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. முதல் சொன்ன மாதிரி உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து ஒரு மத்தியமான வாரம் தான். ஏன்னா அவங்களுக்கு 3 நாள் லீவ் விட்டுரும். அதுக்கப்புறம் உள்ள தூங்கின வியாழக்கிழமை தூங்கினதுக்கப்புறம் ஒரு மத்தியமான நாளாக தான் அமைய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக இந்த வாரத்தில் வந்து பெண்களுக்கு சுபமும் லாபமும் மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக பெண்களுக்கு அமைய காத்திருக்கிறது. அதிலையும் குறிப்பாக சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு, ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லும் இல்லையா, அப்பேற்பட்ட இந்த தை மாதம் புண்ணிய மாதம் பிறந்திருக்கனால உத்தராயண காலகட்டங்கள் துவக்கம் ஆரம்பிக்கிற காரணத்தினால இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சுப செய்திகளை பேசுவதற்கும் சுப மங்களங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளாக இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக வந்து தொழில் வியாபாரம் செய்கிற பெண்களுக்கு புது முயற்சியில் செய்வதற்கான வாய்ப்புகளும், தொழிலில் கூட்டு தொழில் அல்லது நண்பர்கள் உதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யப்படும். அவர்களோடு சுற்றுலா செல்வதற்கும் அல்லது ஸ்தலங்களுக்கு செல்வதற்கும் உறவினர்களை பார்க்க செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் சுப யோகமும் லாபமும் கலந்த வாரம் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். பொதுவாக துளாராசிக்காரர்களே இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தமிழர் திருநாளில் வந்து நீங்கள் சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்கள். அவரோடு அன்று வந்து ஐயப்ப தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சுபமும் லாபமும் பெருகுவதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.